Hi friends, welcome to my channel. சரிங்கம்மா. பத்திரம் போயிட்டு வாங்க. நீங்கள் பத்திரமா 2 பேகு பத்திரம். மாமியார் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மாமியார் கிளம்புனதும் காலையில் டிஃபனுக்கு பருப்பு சாம்பார் தாங்க ரெடி பண்ணேன். அதுக்கு தான் பருப்பு கடைன்னு கடைஞ்சிட்டு இருக்கிறேன். பருப்பு சாம்பார் வச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு இட்லி வச்சேங்க சாப்பிட்லான்ட்டு. எங்கள் வீட்டுக்காரரே வந்து நான் இட்லி சுட சுட எடுக்க மாட்டேன், பயந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இட்லியெல்லாம் எடுத்து போட்டு பரிமாறினாங்க. நாங்களும் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அதுக்கு அடுத்தது க்ளீனிங் ஒர்க்காக இருந்ததுங்க. ஸோ சாப்பிட்ட தட்டு, டம்ளரு, இட்லி குண்டா இதெல்லாம் இருந்தது, எல்லாம் விளக்கி கழுவி கமுத்தி வச்சுட்டோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே இருக்கிறப்போ எங்களை விட்டு கிளம்புனது. கொஞ்சம் நான் அவங்கள மிஸ் பண்ணுறேங்க. அவங்க வந்து சரி இங்கே 2 நாள் இருந்தாங்க. அப்போது அவங்களும் அவங்க பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃப்ளோர் க்ளீனிங்கு போட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஓகே, நீட்டாக தான் வச்சுட்டு போயிருக்கிறா மருமக அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல. முக்கியமாக இங்கே அவங்களே வரும்போது டயர்டாக வருவாங்க. அவங்கள வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் டக்கு டக்குன்னு ஈஸியாக எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், சமைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் நீட்டாக வச்சுட்டு போகணும் ஊருக்கு. கண்டிப்பாக ஒருத்தராவது பெரியவங்க வீட்டில் இருக்கணுங்க. அவங்க இல்லைன்னா வீடு பொசுக்குன்னு போயிடுது இல்லைங்களா, உசுரே இல்லாத மாதிரி இருக்குது வீட்டுக்கு இல்லை. ஸோ எங்கள் மாமியார் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போனாங்க. இல்லைங்கம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நானும் எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மாமியார்கிட்ட சொன்ன மாதிரி எல்லா செடிக்கும் நான் தண்ணி மொண்டு ஊற்றிட்டேங்கோய். எல்லா செடிக்குமே தண்ணி மொண்டு ஊற்றிட்டேன். வெயில் பயங்கரமாக என்னுடைய வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வெயிலில் முடியவே முடியலைங்க. அதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு தர்பூசணி வாங்கிட்டு வந்துருந்தாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ எல்லோரும் தர்பூசணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நான் இந்த மாதிரி தனியாக இருந்தனாவே இந்த மாதிரி தர்பூசணி நல்லா கடித்து வாய் நிறைய சாப்பிடுவோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி எடுத்த குழியெல்லாம் எப்படி எடுத்துருக்கு, என்ன கரெக்டாக இருக்குதுங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் பைப் தண்ணி போகிறது வந்து அது உடச்சி விட்ருச்சுங்க. ஸோ அதுக்கு வந்து எம்சில் போட்டு ஒட்ட வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் தாங்க நாங்கள் கிளம்புனோங்க. ஹோல் போட்டுச்சு, எம்சில் வச்சு அடைச்சிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் இருந்து இந்த ஒர்க்கு தாங்க முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 8 நாள் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்தோங்க. வந்து தண்ணிலாம் போகிற மாதிரி வாய்க்கால்லாம் போடாமே போகணுங்க. ஸோ இந்த வாட்டி தண்ணி போகிற மாதிரி வாய்க்கால்லாம் எடுத்து விட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா நானும் தான் போடுவேன், நானும் வாய்க்கால் வெட்டுறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வாய்க்கால் வெட்டி விட்டானுங்க. அம்மா வீட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டு வேலைலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு எதுவும் சொந்தமாக தோட்டம் இல்லைங்க. பட் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அதை செய்கிற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோங்க. இந்த எருக்கஞ்செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அந்த குழிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் தாங்க தென்னம்பிள்ளையே வைக்க ஆரம்பித்தோம். ஆமாங்க, தென்னம்பிள்ளை வைக்கலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோங்க நாங்கள். ஸோ இது தாங்க நம்ம வைக்கக்கூடிய தென்னம்பிள்ளை. வச்சு இதுக்கெல்லாம் தண்ணியெலாம் எடுத்துவிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஐயோப்பா பயங்கர ஹாப்பியாக இருந்தது, சொல்லவே முடியல அந்த சந்தோஷத்தை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கையெல்லாம் வலி கொப்பளம்லாம் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஆனால் அதெல்லாம் விட நம்ம இந்த வேலை செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷமே பயங்கரமாக இருந்ததுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்குங்க. ஸோ கடைசியாக நாங்கள் பலாச்செடி பிளான்டேஷன் உங்கள் கால் எலுமிச்சஞ்செடியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கிளம்புங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.